வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். அதிகமாக டெக் நியூஸ்லாம் கிடையாது, பெரிய ப்ராடக்ட்ஸ்லாம் ஒன்றும் புதுசாக லான்ச் பண்ணலை. ஸோ அதனால் ஒரு ரிலாக்ஸ்டாக ஒரு வீடியோ உங்களோட டீ குடிச்சிக்கிட்டே பேசலாம் தான். சும்மா இந்த தடவை தீபாவளிக்கு வந்து எப்பயும் போல் நிறையா கம்பெனிஸ்லேருந்து மொபைல் ஃபோன் கம்பெனிஸ், அப்புறம் டிவி கம்பெனிஸ், இவங்கெல்லாம் வந்து தீபாவளிக்காக சில கிஃப்ட்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த கிஃப்ட்டில் இருந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கிஃப்ட்ஸ், உங்களுக்கு காமிக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிஃப்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாரும் தீபாவளியை வந்து ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃபேமிலியோட ரொம்ப சேஃபாக எல்லாரும் ஹாப்பியாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தீபாவளி ஆரம்பிக்குது அப்படின்னு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே சேல்லாம் போட்டாங்க. ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கம்பெனிஸ்லேருந்து தீபாவளிக்கான கிஃப்ட்டும் வர ஆரம்பிச்சிருது. முதல்ல வந்த கிஃப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு லேம்ப் ஒரு கிஃப்ட் வந்துருந்துச்சு. இது வந்து ஓப்போ கம்பெனிலேருந்து அனுப்புனாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லேம்ப் வந்து ரொம்பவே ஒரு அழகான ஒரு லேம்ப். இந்த டிசைனை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். இந்த டிசைனை பார்த்தப்போ இதை வாங்கலாமான்னு நினச்சிட்டு இருந்தப்போ அதோடைய ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இப்போ கூட இதை வாங்கலாம். இது வாங்குறதுக்கான லிங்க், இது எல்லா ப்ராடக்ட்டும் வாங்குறதுக்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டு விடுறேன். பட் இந்த ப்ராடக்ட்ல எனக்கு பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்விட்ச் மெக்கானிசம். இது பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் மெக்கானிசம், ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னாலஜி தான். இது பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஸ்விட்ச் வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஸ்விட்சை வந்து அப்படி புல் பண்ண உடனே அது ஆன் ஆகிற மாதிரி, அந்த கான்டாக்ட் வந்து ஆன் ஆகிற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து இது இரண்டுத்துக்கும் ஒரு மேக்னெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மேக்னெட்டில் ஆட்டோமேட்டிக்காக டச் ஆகிடப்போ ஒரு ஃப்ளோட்டிங் ஸ்விட்ச் ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்குது. இந்த லேம்பும் பார்க்கறதுக்கு அழகாக ஒரு இன்டீரியர் டெக்கரேட்டர் ஐட்டமாக ஒரு நல்ல ஒரு டிசைனர் பீஸாக வந்து அவங்க வடிவமைச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா SPPL, அதாவது SPPL அவங்க நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தாம்சன், கோடாக், பிளாபங்க், இந்த மாதிரி நிறைய டிவியை வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணி அவங்களுடைய பிராண்ட் லைசன்ஸியை வந்து இந்தியாவில் வந்து நிறைய ப்ராடக்ட் அவங்க லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனிலேருந்து நிறைய ப்ராடக்டான ரிவ்யூ நம்ம சேனல் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிஃப்ட் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு தெர்மாஸ் ஃப்ளாஸ்க். ஆரம்ப காலங்களில் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு எல்லாரும் சோன் பப்படியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ட்ரை ஃப்ரூட்ஸ்னு ஒரு விஷயத்தை அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. நல்ல வேலை இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் சோன் பப்படியெல்லாம் இல்லாமல் கிரீன் டீ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அனுப்பிச்சாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த SPPL கம்பெனி ஒரு கிரீன் டீ பேக்கெட் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அந்த கிரீன் டீயை வந்து நம்ம ப்ரூ பண்ணி அதை ஒழுங்காக வந்து ஒரு ஃப்ளாஸ்கில் போட்டு நம்ம கொண்டு போகிற மாதிரி நல்லா ஹீட்டை மேலே நல்லா ரீட்டன் பண்ணுது. நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெயினர் இருக்குது, அது மேலே அந்த கிரீன் டீயை போட்டுக்கணும். உள்ளுக்குள்ளே அந்த வெண்ணி தண்ணியை ஊற்றிட்டு மேலே வச்சோம் அப்படின்னா அந்த கிரீன் டீயில் இருக்கக்கூடிய அந்த சாரெல்லாம் உள்ளே இறங்கிடுது. இறங்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டீ கிளாஸில் போட்டு உங்களுக்கு பிடிச்ச நேரத்தில் நீங்கள் குடிச்சிக்கலாம். ஸோ இந்த ஃப்ளாஸ்கோட அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு பேம்பு ஒரு உடன் ஸ்டைலில் கொடுத்ததுனால எனக்கு இந்த ஃப்ளாஸ்க்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு நாள் வரைக்கும் வெண்ணி தண்ணியில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப சூடாக இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக அமேஸ்பிட் கம்பெனிலேருந்து ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அதில் எனக்கு பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வாட்டர் பாட்டில். ஸோ இந்த வாட்டர் பாட்டிலுடைய குவாலிட்டி நல்லா இருக்குது. கலரும் பார்த்தீங்கன்னா டூயல் கலர் கிரேடியன்ட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வாட்டர் பாட்டில் நம்ம வாங்க போனோம் அப்படின்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பாட்டில்லாம் இப்போ ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. முக்கால் லிட்டர் 650 ml 750 ml கொடுக்குறாங்க. அது ஏன்னு எனக்கு புரியல. 1 லிட்டர் என்னைக்கு எந்த அளவில் குறைஞ்சு 650 750 ஆச்சுன்னு தெரியல. பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு 650 ml ஒரு ஃப்ளாஸ்க் இது. ஸோ இதில் எனக்கு பிடிச்சது என்னன்னா, இங்கே ஒரு லாக்கிங் மெக்கானிசம் இருக்குது. சைக்கிளிங் போகிறப்போ சரி, இல்லை ஜாகிங் போகிறப்போ சரி, இதை எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா இதை இப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா ஓப்பன் ஆகுது. உள்ளுக்குள்ளே இந்த இடத்துல நீங்கள் ஒரு அடியில் ஒரு ஸ்ட்ரா போகுது, இதில் நீங்கள் குடிச்சிக்கலாம். குடிச்சிட்டு சேஃபாக இந்த இடத்துல தூசியோ வேறு எதுவும் படாமல் நீட்டாக நீங்கள் லாக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு ட்ரிங்கிங் கிளாஸும் சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ஹேங் பண்ணிக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு கிளிப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாரும் டீ அனுப்பிச்சாங்க. ஸோ நம்ம கேப்ஸ் இந்தியா கம்பெனியிலிருந்து காஃபி அனுப்பிச்சாங்க. ஸோ காஃபியை வந்து ப்ரூ பண்ணுறதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி மக், போரோசில் கம்பெனிலேருந்து வந்தக்கூடிய ஒரு காஃபி மக் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ இதனுடைய குவாலிட்டியும் அருமையாக இருந்தது. என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இதில் வந்து நம்மளுடைய இனிஷியல்ஸ் GC அப்படின்னு போட்டு அருமையாக ஒரு பர்சனலைஸ் பண்ணி ஒரு காஃபி மக் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த புஷ் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகிறப்போ இந்த இடத்துல நீங்கள் காஃபி குடிக்கிறதுக்கு, காஃபியை வந்து குடிக்கிறப்போ அப்படி சாய்ச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல காஃபி வருது. அதுக்கப்புறம் அதை ஊதி ஆற்றி அப்படி சிப் பண்ணிக்கிற மாதிரி ஒரு அருமையான டிசைனில் ஒரு நல்ல ஒரு காஃபி மக் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ இது ஓரமாக வச்சுட்டு வேறு என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஊதுபத்தி. ஸோ ஊதுபத்தியில் என்ன ஸ்பெஷாலிட்டி, அதை ஏன் காமிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட ஸ்பெஷாலிட்டி எப்படி, கான்பூரில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி இது. ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக ஒரு என்ன இன்ஜினியர் ஞாபகம் இல்லை எனக்கு. ஸோ ஒரு இன்ஜினியர் வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த கம்பெனி நம்ம ஆரம்பிச்சிருக்காரு. ஃபூல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி அவர் ஆரம்பித்தார்.
ஸோ இந்த கம்பெனி ஆரம்பிச்சதுக்கான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய கோயில்களில் நம்ம பூவெல்லாம் கொண்டு போய் போடுறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பூவை எடுத்து அப்படியே வந்து நதிகளில் தூக்கி போடுறாங்க. அது போய் சாக்கடையில் குப்பையெல்லாம் அடைச்சிக்கிட்டு மக்களுக்கு பெரிய கஷ்டமாகுது அப்படிங்கிறதுனால அந்த பூவெல்லாம் என்ன பண்ணலாம், ரொம்ப டெலிகேட்டான விஷயம். அதாவது ஹிந்து கோயிலில் போய் ஒரு பூவெல்லாம் எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறப்பவே வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு மேட்டர் தான். ஸோ அதை வந்து ரொம்ப அருமையாக டீல் பண்ணி அந்த பூவெல்லாம் அந்த எந்த கோயில்கள் எல்லாம் வாங்கி அவங்க குப்பையில் போடக்கூடிய அந்த பூக்கள் எல்லாம் அவங்க கலெக்ட் பண்ணி அந்த பூவில் இருந்து திருப்பி இந்த கடவுளுக்கே அர்ப்பணிக்கிற மாதிரி ஊதுபத்தி தயாரிக்கிறாங்க. ஸோ ஊதுபத்தி தயாரிக்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய லேடிஸ்லாம் வச்சு 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலை வாய்ப்புலாம் கொடுத்து அருமையான ஒரு இனிஷியேட்டிவ், நல்ல ஒரு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனிலிருந்து ஒரு ஊதுபத்தி அமைச்சிருந்தாங்க. ஸோ இந்த ஊதுபத்தி பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது. அதோடைய ஸ்டாண்டும் பார்த்தீங்கன்னா ஊதுபத்தி ஸ்டாண்டு ஒன்று இதுக்குள்ளேயே பாக்ஸுக்குள்ளேயே இருந்தது. ஸோ இதுவுமே இப்போது அமேசானில் அவைலபிள் இருக்குது. நார்மலாக நம்ம வாங்கக்கூடிய கடைகளில் வாங்க ஊதுபத்தியை விட இது கொஞ்சம் விலை ப்ரீமியம் விலையாக தான் இருக்குது. பட் இந்த கம்பெனியோடைய நோக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க பண்ணக்கூடிய அந்த செயலாக்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அருமையாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த ப்ராடக்ட்டை உங்களுக்கு காமிக்கணும்னு நான் நினச்சேன். ஃபூல் கம்பெனிலேருந்து பட்டாக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய வெடிகள். இந்த வெடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வெடிக்காது. ஒவ்வொரு வெடிக்குள்ளேயும் பார்த்தோம்னா 2-3 விதை இருக்குது. ஸோ இது எல்லாமே வெடி ஷேப்பில் பண்ண செடிகளுடைய விதை. ஒவ்வொரு இது வந்து அஸ்வகந்தா, ஜிப்சோஃபிலா, ஒவ்வொரு வெடியிலும் பார்த்தீங்கன்னா அணுகுண்டு, ஆட்டம்பாம், கேப் மத்தாப்பு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு விதை இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வெடிக்காமல் இதை தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் மண்ணில் புதைச்சி வச்சோம்னா ஒவ்வொன்றுலையும் ஒரு செடி வளரும் அப்படிங்கிற இது ஒரு நல்ல நோக்கம். ஃபூல் அப்படிங்கிற இதே கம்பெனியிலேருந்து அவங்க அதை அனுப்பிச்சிருந்தாங்க. இதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ஷோமிலிருந்து அவங்களுடைய ரீசெண்டாக அவங்க லான்ச் பண்ண ஒரு பவர் பேங்க்கையும் அவங்க அனுப்பிச்சிருந்தாங்க. செங்கக்கட்டி சைஸுக்கு இருக்குது. வெயிட்டே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த பவர் பேங்க் பார்த்தீங்கன்னா 30,000 mAhக்கான ஒரு பவர் பேங்க். நீங்கள் ஒரு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறப்போ இந்த பவர் பேங்கை உங்களால் எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா ஃப்ளைட்டில் வந்து மேக்ஸிமம் அலௌடு பவர் பேங்கினுடைய பேட்டரிஸ்னுடைய அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து 27,000 mAhக்கு மேலே பவர் பேங்க்ஸ் எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னு ஒரு லிமிட் வச்சுருக்காங்க. ஸோ அந்த லிமிட்டை தாண்டதுனால இந்த பர்டிகுலர் பவர் பேங்கை நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது. பட் மற்றபடி ட்ரெயினில் போகிறப்போ இல்லை பஸ்ஸில் போகிறப்போ இல்லை காரில் போகிறப்போ ஒரு லாங் ட்ராவலுக்கோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பவர் பேங்க் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பெஸ்ட்டான ஒரு ட்ராவல் மேட்டாக இந்த பவர் பேங்க் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த பவர் பேங்க் இப்போ தான் நானே பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட்டே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஸோ பாக்ஸுக்குள்ளே பவர் பேங்க் தவிர ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. பவர் பேங்க் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு செங்கக்கட்டி தான். இவ்வளோ பெரிய ஒரு செங்கக்கட்டி ஒரு 10-15 சேர்த்தோம் அப்படின்னா வீடு கட்டிடலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பெருசாக வெயிட்டான ஒரு ஹெவியான ஒரு செங்கக்கட்டி இருக்குது. இதுக்கு முன்னாடி என்னென்ன போர்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். 2 யூஎஸ்பி டைப் ஏ போட்டு கொடுத்துருக்காங்க, ஒரு யூஎஸ்பி டைப் சி போட்டு, ஒரு மைக்ரோ யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி இதோடைய பேட்டரி எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சைடில் ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் முன்னாடி எல்இடி இண்டிகேட்டர் தெரியுது. இதோடைய விலை விவரங்கள், இது வாங்குறதுக்கான லிங்க் இதெல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டு விடுறேன். பட் நான் வந்து பர்சனலாக நான் யூஸ் பண்ணுற ஒரு பவர் பேங்க் பார்த்தீங்கன்னா இந்த 20,000 mAhக்கான ரோமோஸ் அப்படின்னு இந்த கம்பெனியில் வந்தக்கூடிய ஒரு பவர் பேங்க். இந்த பவர் பேங்க் எனக்கு எதுக்காக பிடிக்கும் அப்படின்னா, இதே பவர் பேங்க் மாதிரி தான் இதுவும் வந்து ஒரு 18 வாட் பவர் பேங்க். ஆனால் இதுவுமே பார்த்தீங்கன்னா வெயிட்டாக தான், ஹெவியாக தான், பெருசாக தான் இருக்குது. இதில் வந்து டிஸ்பிளே இருக்குது, எவ்வளோ பேட்டரி மிச்சம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்பிளே இருக்குது. பட் அதெல்லாம் விட எனக்கு இந்த பவர் பேங்க்கில் பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இருக்கக்கூடிய போர்ட் செலெக்ஷன். 2 யூஎஸ்பி டைப் ஏ போட்டிருக்கு, ஒரு மைக்ரோ யூஎஸ்பி போட்டிருக்கு, ஒரு யூஎஸ்பி டைப் சி போட்டிருக்கு, அதுக்கப்புறமா ஒரு ஆப்பிளுடைய லைட்னிங் அடாப்டர் போட்டுமே உள்ள கொடுத்துருக்காங்க. எல்லா விதமான டிவைஸும் கவர் பண்ணலாம். ஒரு ஐஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்காக இதை நம்ம எடுத்துகிட்டு போகிறப்போ ஐஃபோன் கேபிள் மட்டுமே எடுத்துகிட்டு போனால் போதும். இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு கேபிள் எடுத்துகிட்டு போக தேவை கிடையாது. ஆனால் இதை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறப்போ இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு தனியாக இந்த கேபிள் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறமா உங்களுடைய ஐஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு அதுக்கு லைட்னிங் போட் அந்த கேபிளை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் மட்டும்தான் இதில் மிஸ் பண்ணிட்டாங்க. இது லைட்னிங் போட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். ஸோ இது ஒரு பவர் பேங்க் ஷியோமி கம்பெனிலேருந்து அனுப்பிச்சது. ஸோ அடுத்ததாக நம்மளுடைய கேப்ஸ் இந்தியா கம்பெனிலேருந்து போட்ரானிக்ஸ்னுடைய ஒரு மொபைல் ஃபோன் ஸ்டாண்ட் ஒன்று அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஸ்கூல் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற நிலைமை முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நேரத்தில் ஒரு ஸ்டாண்ட், ஒரு ஃபோன் ஸ்டாண்ட் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அந்த ஃபோன் ஸ்டாண்டிலுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்கின்னை அப்ளை பண்ணி, அதாவது இந்த டிராகன் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஸ்கின்னுடைய நேம். ஸோ இந்த ஸ்கின்னை போட்டு அப்ளை பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ ரொம்ப ஒரு ஸ்டர்டியான, ஒரு சாலிடான ஒரு ஃபோன் ஸ்டாண்ட் மாதிரி எனக்கு தெரியுது. இந்த ஃபோன் ஸ்டாண்டு மட்டும் கிடையாது, இது கொஞ்சம் ஹைட் நீங்கள் தூக்கிட்டீங்க அப்படின்னா டேப்லெட் ஸ்டாண்டுக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு அப்படி மடித்து அழகாக உள்ள வச்சு
பாக்கெட்டுக்குள்ளே வச்சுருங்க, எடுத்துகிட்டு போகணுன்னா கூட எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து தீபாவளிக்கு எனக்கு வந்த கிஃப்ட்ஸ். ஸோ இந்த ப்ராடக்ட்டில் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை விலைகள் விவரங்கள் சும்மா செக் பண்ணணும்னு நினச்சா கூட அதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஆனால் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். நான் வந்து ட்விட்டரில் வந்து வரிசையை போஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். இதை அனுப்புகிறாங்க, அதை அனுப்புகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாள் நான் போஸ்ட் பண்ணிட்டே இருந்தேன். அதில் வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, இவ்வளோ அருமையாக உங்களுக்கு கிஃப்ட்லாம் அனுப்பிச்சா நீங்கள் என்னைக்குங்க எப்படிங்க நெகட்டிவ் ரிவ்யூலாம் போட போகிறீங்க, நெகட்டிவ் பண்ணி சொல்ல மாட்டீங்களே அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக அப்படிலாம் கிடையாது. இது ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு ஒரு கிஃப்ட் அனுப்புறது, ஒரு பண்டிகை காலத்தில் ஒருத்தர் கிஃப்ட் அனுப்புறது அப்படிங்கிறது ஒரு நாகரிகம், அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி கூட பார்த்தீங்க அப்படின்னா சொந்தக்காரங்களுக்கு நிறையா பேர் நம்ம தீபாவளிக்கு கிஃப்ட் கொடுக்குறோம். சொந்தக்காரங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறமா நாளைக்கு அவங்க கூட சண்டை போடாமையாக இருக்கும். ஏதாச்சும் விஷயம்னு வந்தால், பஞ்சாயத்துன்னு வந்தால் நம்ம இறங்கி செய்ய தான் செய்வோம். பிஸ்னஸ் தனி, ஃப்ரெண்ட்ஷிப் தனி. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் நம்ம மேலே இருக்கக்கூடிய ஒரு அன்பில் வந்து இந்த கிஃப்ட்லாம் அமைச்சிருக்காங்களே ஒழிய, இந்த கிஃப்டெல்லாம் அனுப்பிச்சதுனால எங்களுடைய ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ மட்டும்தான் சொல்லணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. அப்படி ஒரு விஷயம் நம்மளும் பண்ண போகிறதும் கிடையாது. இந்த ஒரு பாயிண்ட்டை சொல்லி முடிச்சுட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் மாதிரி உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.